நெக்ஸ்ட்டு 7th டிசைனுக்கு இதே மாதிரி ஒரு வேவ் லைன் போட்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி கொஞ்சம் பிக் வேவாக கொடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் பிக் வேவாக கொடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்பைரல். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அகெயின் இதே மாதிரி ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் இதுக்கு மேலே திரும்ப ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துக்கிட்டு அகெயின் இதே மாதிரி ஒரு 2 லீவ்ஸ் போட போகிறோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அகெயின் ஒரு லீஃப். அதே மாதிரி இங்கேயும். இப்போ அகெயின் இதுக்கு மேலே இங்கே ஒரு ஸ்பைரல், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு லீவ்ஸ் கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். எனக்கு எட்ஜஸில் வந்து கொஞ்சம் அந்த லாஸ்ட் இது போடும் போது கோன் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓவர்ஃப்ளோ ஆனதுனால எம்டி எட்ஜஸ் வச்சு அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு இதே மாதிரி இப்போ ஒரு வேவ் லைன் போட்டோம்ல, இந்த வேவ் லைன் போடாமல் ஸ்ட்ரைட் லைன் போட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் இந்த பக்கம் ஒரு பெட்டல் கொடுத்துக்கிட்டேன், அதாவது லீஃப் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அகெயின் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு லீஃப். ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதே மாதிரி ஒரு லீஃப் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு லீஃப். ஓகே, கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் மேலே கொடுத்தோம்ல அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அகைன் ஒரு 2 லீவ்ஸ் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இந்த எட்ஜஸில் இங்கிட்ட ஒரு ஸ்பைரல், இங்கிட்ட ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணோம்ல, ஸோ இதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு லீவ்ஸை ஃபில் பண்ணிக்க போகிறீங்க, ஒரு லீவ்ஸை எம்டியாக விட போகிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பைரலுக்கு அப்புறம் உள்ள ஒரு லீவ்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டோம், ஒரு லீவ்ஸை எம்டியாக விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்பைரல் போட்டோம்ல, இங்கே ஒரு டாட்டாக வச்சுக்கோங்க. இதை ஒரு டாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பைரலை டாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோமா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நீங்கள் மாற்றும் போது டிசைனே உங்களுக்கு வேறு மாதிரி மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் 9th டிசைனுக்கு ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க கீழே.
கீழே 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, திக் லைனாக போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த எட்ஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல, இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். இப்படி கொண்டு வந்து அகெயின் இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கலாமா? இதை மாதிரி சுற்றி இந்த கர்வ் மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஸ்பைரல் மாதிரி போட்டோம்ல, ஸோ இதுக்கு மேலே இப்படி ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்து இதில் ஒரு இது கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கொண்டு போயிட்டு அகெயின் கொண்டு வந்து இதுக்கு மேலே இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபில் பண்ணிக்க போகிறோம் மீன்ஸ் திக் பண்ணிக்க போகிறோம், ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு இப்படி இந்த அவுட்டர் லேயரை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி எல்லா இதுக்கும் இப்படி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணும் போது உங்களுக்கு டிசைன் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் டிசைனு, லீவ்ஸ் டிசைன்லலாம் நீங்கள் இந்த அவுட்டர் லேயரை திக் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்லா அந்த ஒரு டிசைன் வந்து எக்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இப்படி அவுட்டர் லேயர் திக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இதையுமே நம்ம திக் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 10th டிசைன் போகலாமா? ஸோ 10th டிசைனுக்கு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கோன் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆனாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த ஷேப் அன்ஈவன் ஆகிடுச்சுனாலும் சரி, எட்ஜஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எம்டி எட்ஜஸை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டுடலாம். இதையுமே இப்படி திக் பண்ணிக்கோங்க. ஓகே, திக் பண்ணிவிட்டு ஸோ டிசைன் போட்டுக்கலாமா? ஸோ இந்த டிசைனுக்கு நம்ம இதில் போட்டோம்ல, அந்த மாதிரி ரொம்ப வளைக்காமல் போட போகிறோம். இந்த டிசைனை எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்படி ஒரு லீவ் டிசைன் போட்டு உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி கொண்டு போயிட்டு அகெயின் இதுக்குள்ளே ஒரு லைன், கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி கீழேயும் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் கொடுத்துட்டு கூட இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி எட்ஜஸில் அகெயின் திரும்ப அதே மாதிரி ஒரு லீவ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க.
ஓகே, இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜஸ் லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?